ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட ட்ரைம்ப் த்ரக்ஸ்டன் 400 தான் இருக்குது. இந்த கேஃபே ரேசரோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2.7 lakhs இந்த வண்டி வாங்கணுமா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது ரிவைஸ்ட் இன்ஜின் டியூனிங் தான். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான கேம் ஷாப்ஸ் கிடைக்குது, அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஏர் பாக்ஸ் கிடைக்குது. ஸ்பீடை விட 7000 RPM வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே 7000 to 10200 வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் லிட்ரலி கில் பண்ணுது. இந்த வந்த ட்ரைம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்றது எந்த விதத்துலேயும் குறைச்சி பேசப்படாத விஷயம். வண்டியோட கேலிப்ரேஷன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லோ RPM லோ ஸ்பீட்ஸில் ஹை கியர்ஸ்லேருந்து இழுத்தா கூட ப்ரொட்டஸ்ட் இல்லாமல் வண்டி பாட்டுக்கு அப்படியே இழுக்குது. எஸ்பெஷலி அந்த 9000லேருந்து 10200 மாறி இருக்க ரெவல்யூமீட்டரும் ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங். அப்புறம் செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட டிசைன் தான். உங்களுக்கு ட்ரைம்ப் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல, ரொம்ப அருமையாக அழகாக பண்ணியிருக்காங்க. தேர்டு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இதோட சாசி தான். பிரேக்ஸாக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ரொம்ப இந்த வண்டிக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து பிரேக்ஸ் அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் தென் சஸ்பென்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. அதேமாதிரி நீங்கள் எதாவது ஃப்ளிக் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு அன்டைல்யூஷன்ஸை மீட் பண்ணுறீங்கன்னா அங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா கேப்பபிளாக அட்டன் பண்ணுது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நான் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வைப்ரேஷன்ஸ் தான். செடேட்டாக க்ரூஸ் பண்ணும்போது ஒன்றுமே தெரில, இன்ஜின் RPM கம்மியாக இருக்கும்போது ஒன்றுமே ஃபீல் ஆகலை. வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்குது, ரிஃபைண்டாக இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் 7000 to 10000 அந்த RPM ரேஞ்சில் இருக்கீங்க, எஸ்பெஷலி தேர்ட் கியரில் இருக்கீங்கன்னா ஃபுட் பெக்ஸு கண்ணா அப்படின்னா உதறுது, நல்லாவே தெரியுது பெக்ஸில் வைப்ரேஷன். மிச்சபடி குறைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஹானஸ்ட்டாக என்கிட்ட பெருசாக வேறு எதுவுமே இல்லை. இந்த வண்டியை 2.74 lakhs வாங்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஏன்னா இது ஆஃபர் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குது.